ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையிலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், சீனியர் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் உள்ளிட்டோர் முன்னிலையிலும் ஈரம் பவுண்டேஷன் ராஜேந்திரன் தன் ஆதரவாளர்களுடன் கட்சியில் இணைந்தார். இதில் வைத்திலிங்கம் எம்பி பேசும்பொழுது, மக்களின் துயரம் வேதனையைக் கண்டு ராகுல்காந்தி யாத்திரை மேற்கொண்டுள்ளார். அவரின் எண்ணம் மக்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது என்பதுதான் என்றும், மோடியின் மனதில் ஈரமின்றி கொடுமையான ஆட்சி நடத்துகிறார் என்றும், மக்களுக்கு நன்மை மட்டுமே நடக்க வேண்டுமென ராகுல் நினைப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கட்சியில் இணைந்த ஈரம் ராஜேந்திரனுக்கு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் பதவிக்கான ஆணையை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அப்பொழுது வழங்கினார். இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, கமலக்கண்ணன், முன்னாள் துணை சபாநாயகர் எம்.என்.ஆர். பாலன், முன்னாள் எம்.எல்.ஏ. அனந்தராமன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன், பிரதீஷ், சிறுபான்மை அணி மாவட்ட தலைவர் ஜோசப், நிர்வாகிகள் ராஜ்குமார், திருமுருகன், சந்திரிகா உட்பட மகிழா காங்கிரஸ் அனைத்து அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியிலிருந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் வரை சுமார் 2000 ஆதரவாளர்களுடன் மோட்டார் சைக்கிளில் பேரணியாக வந்த ஈரம் ராஜேந்திரன் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வந்து தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார்.